ஐஎன்ஆருடைய டெப்ரிசியேஷன் பற்றி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. 2010 ஓகேங்களா. இப்போது 2010 உங்ககிட்ட 500 இருக்குது ஓகேங்களா. 2010 500 இருக்குது அப்படின்னா அதனுடைய பவர் ஓகேங்களா, அதனுடைய பவர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. மூவி டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் ஃபுட்டாக இருக்கட்டும், க்ரோசரியாக இருக்கட்டும், இது எல்லாமே சீப்பாக இருந்துச்சு அப்போது ஓகேங்களா. ஆனால் 2026 இதே இந்த 500 ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தோம்னா காலி ஆயிரும் ஓகேங்களா. அதனுடைய கொஷின் என்ன அப்படின்னா, 500 வேல்யூ குறைஞ்சிருச்சா, இல்லை நமக்கான சேலரி வந்துட்டு வீக் ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதுதான் ஓகேங்களா. இதுதான் ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறது. அண்டு இன்ஃப்ளேஷன் ஓகேங்களா, அதுவுமே சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு எக்கனாமிக்கோடைய ரியாலிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெய்லியும் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு நோட்டீஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா. இப்போ டீ ரேட் இன்க்ரீஸு, பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸு, அதே மாதிரி ரெண்ட் ரேட்டு இன்க்ரீஸு, அதே மாதிரி ஃபுட் ரேட்டு ஓகே. ஆனால் நம்ம வேலெட்டில் இருக்க இந்த 500 மட்டும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நோட் சேமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஆனால் பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிட்டு வருது. அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 500 நோட்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா வீக்னஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் அண்டு ருப்பி டெப்ரிசியேஷன் அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போது சிம்பிளாக 500 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். 2010 போகலாம் ஓகேங்களா. 2010 500 வச்சுட்டு நீங்கள் 10 டிக்கெட் மூவி டிக்கெட் வாங்கலாம், 1 வீக்கான க்ரோசரி எடுக்கலாம், அதே மாதிரி பைக் ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணலாம், அதே மாதிரி ஃபேமிலியாக டீசெண்டாக ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு வைக்கலாம் அதே மாதிரி. ஆனால் 2026 இதே இந்த 500 2 or 3 மூவி டிக்கெட்ஸ் தான் வாங்க முடியும். செலவுக்கான க்ரோசரி மட்டும் தான் வாங்க முடியும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பில்லு அப்படிங்கிறது மினிமமாக 700 கிராஸ் பண்ணிருச்சு ஓகேங்களா. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, மணி அமௌண்ட்டு சேம் தான், ஆனால் பையிங் பவர் வந்து பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2010 500 பர்ச்சேசிங் பவர் 2026 அரௌண்டு 200 to 250 மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஓகேங்களா. அதுதான் உண்மை. அதனால தான் மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போது சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் சேவிங்ஸில் இல்லை ஓகேங்களா. இதுதான் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். சரி ஓகே, நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி வந்துடலாம் ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. எக்ஸாம்பிளுக்கு 2010 டீ 5 ரூபா ஓகேங்களா. பெட்ரோலு 50 to 60 இருந்துச்சு லிட்டரு ஓகேங்களா. அப்போது கோல்டு அப்படிங்கிறது அரௌண்ட் 80K இந்த மாதிரி சாவரின் பாண்ட் இந்த மாதிரி இதில் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போது 2026 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ 15 ரூபா ஓகேங்களா. டீ 15, பெட்ரோல் 100க்கு மேலே தாண்டிட்டு இருக்கு, 115 நினைக்கிறேன் இப்போது. அதே மாதிரி கோல்டு அப்படிங்கிறது பயங்கர ரேட்டு போயிடுச்சு. இதுவும் நார்மலாக நடக்கிறது தான் ஓகே. அது ஏன் அப்படின்னா, பிகாஸ் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டுடைய மணி பிரிண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, குளோபல் எக்கானமி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இந்த இன்ஃப்ளேஷன் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கான ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆக்ட் பண்ணும். டெய்லி நோட்டீஸ் பண்ண முடியாது, ஆனால் 10 to 15 இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போது ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன் அப்படின்னா இது இன்ஃப்ளேஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா இந்தியா உள்ள ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஓகேங்களா. ஆனால் டெப்ரிசியேஷன் அப்படின்னா இந்தியா ருப்பியோட இன்டர்நேஷ்னல் வேல்யூ குறைஞ்சிட்டு வருது ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2010 $1 45 ரூபா ஓகேங்களா. இப்போது $1 90 மேலே போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, இயர்லியராக 45 கொடுத்தா $1 வாங்கலாம் ஓகேங்களா. இப்போது சேம் $1 கொடுத்தா 85 தான், அதாவது வந்து 90 தான் வந்து பார்த்தோம்னா வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ ருப்பி வந்துட்டு வீக் ஆயிடுச்சு எகெயின்ஸ்ட் டாலருக்கு ஓகேங்களா. ஸோ இது டேஞ்சரஸான ஒரு, பிகாஸ் இந்தியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் இம்போர்ட் பண்ணுறோம், சிப்ஸு ஓகேங்களா, சிப்ஸு கோல்டு எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆனால் இந்தியாவுக்கு இம்போர்ட் காஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஆகும் ஓகேங்களா. ஸோ அது இன்டெரக்டாக எதில் பாதிக்கும் அப்படின்னா, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரானிக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் விலையாக இருக்கட்டும் ஓகே, ஆயில், பெட்ரோலு, டீசலு ஓகே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக எவ்ரிதிங் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். ஸோ ஏன் காமன் பீப்புள் இதில் சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே. ரிச் பீப்புள் எப்படி ரிச்சாக இருக்காங்க தெரியுமா, அதே மாதிரி அவங்க கேஷை எப்படி ஜஸ்ட்டு சேவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் கேஷ் வேல்யூ அப்படிங்கிறது ஓவர் டைம் குறையும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேங்க்கில் சேவ் பண்ணுறோம், அதே மாதிரி கேஷ் ஹோல்டு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் ஓகேங்களா. பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இப்போது இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னா பட் உங்களுடைய சேவிங்ஸுடைய க்ரோத் அப்படிங்கிறது 4% தான் ஓகேங்களா டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஸோ நீங்கள் லாஸ் தான் பண்ணுறீங்க ஓகேங்களா, ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் க்ரோத்தை பண்ணல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1 lakh பேங்க்கில் வச்சுருக்கீங்க ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழித்து நம்பர் சேமாக இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் பையிங் பவர் வந்து பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆகும். அதனால தான் ஓல்டு பீப்புள் எல்லாமே சொல்கிறாங்க ஓல்டு டேஸில் ₹1 நிறைய வாங்கலாம் ஓகேங்களா. தட்ஸ் அ ரியல் ஓகேங்களா. ₹1 நிறையா வாங்கலாம். அதே மாதிரி பாலுடைய விலை பார்த்தீங்கன்னா இப்போது ₹10 இருக்குது ஓகேங்களா. நான் பிறக்கறதுக்கு முன்னாடி ₹1 தான் ஓகேங்களா. நான் பிறக்கறதுக்கு முன்னாடி ₹1 ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது. இப்போ கொஷின் என்னென்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழி நான் சொல்கிறேன். சிம்பிளாக மணியை ஸ்லீப்பிங் மோடில் வச்சிக்கக்கூடாது ஓகேங்களா. இட் ஷுட் க்ரோ ஃபாஸ்டர் தென் இன்ஃப்ளேஷன் ஓகேங்களா. இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ஃபாஸ்டராக வளரணும் ஓகேங்களா. தட்ஸ் வை பீப்புள் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்டு, கோல்டு, பிஸ்னஸஸ்ஸு, ரியல் எஸ்டேட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது இன்ஃப்ளேஷன் 6 to 7% ஓகேங்களா. இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷுட் பி க்ரோ அபவ் தட் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எல்லாமே சர்வைவில் இருக்காங்கன்னா இதுதான் காரணம். நம்ம ₹500 சேவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரிச் பீப்புள் ₹500 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேட்ரை தவிர வேறு எதுவுமே மேட்ரு கிடையாது. இதுதான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தும் ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். நீங்கள் 2010 10 lakh கேஷ் வச்சுருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா. டோட்டலாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்டில் ஒரு 10 lakh தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் அப்போது. ஆனால் ஆக்சுவல் பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்தோம்னா மேபி ஆஃபில் வந்து பார்த்தோம்னா ஃபீல் ஆகும். பட் சேம் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் பாசிபிள் என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே, வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வை சேவிங் அலோன் ஓன்ட் மேக் யூ ரிச் எனிமோர் ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நானும் மிடில் கிளாஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க மிடில் கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் பண்ணால் அதிகமாகுது அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தோம்னா அதனுடைய முயற்சி கைவிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் மட்டும் பார்க்காதீங்க ஓகேங்களா, அதனுடைய பவர் எவ்வளோன்னு யோசிங்க. இன்ஃப்ளேஷன் சைலண்ட்டாக மணியை வந்து பார்த்தோம்னா வேல்யூ குறைச்சிட்டு வரும். அதே மாதிரி ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷனுங்கிறது குளோபல் லெவலில் ப்ரெஷர் கிடைக்கும். குளோபல் லெவலில் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். அதனால தான் கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மிடில் கிளாஸ் சர்வை பண்ண ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும், இன்வெஸ்டிங் மைண்ட் செட் வேணும், அசட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வேணும். ஸோ அதெல்லாத்தையும் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை, நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்ததை நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஹை இன்கம் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கான டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா.